கடந்த 2 நாட்களாக பாமக என்ன செய்கிறது? என்ன பண்ணுகிறது? மருத்துவர் ஐயா எப்போது அன்புமணி அண்ணாவை சந்திக்க போறாங்க? அன்புமணி எப்போது மருத்துவர் ஐயா அவர்கள் சந்திக்க போறாங்க? என்கின்ற நியூஸ் தான் அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பாமக ஒருவேளை வலிமையாகணும், இல்ல அண்ணனும், ஐயாவும் ஒன்றாக சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கமா? அதெல்லாம் கிடையாது. கீழாம்பாக்கத்துல பேருந்துக்காக மக்கள் படுகின்ற அவதியை இதுவரைக்கும் எத்தனை மீடியாக்கள் வெளிச்சம் போட்டு காட்டிருக்கு. அவர்கள் தொடர்ந்து போராட்டம் இருக்காங்க, சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் இந்த மீடியாக்கள் காட்டுமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, பேருந்தே வரல, குடும்பத்தோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அங்கே சாலை மறியல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவர்கள் மீது நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% வழக்கு பதிவு செஞ்சிருப்பாங்க. பேருந்து சரியாக வந்திருந்தால் அவங்க போராட்டம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் நியூசன்ஸ் கேஸு டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக வழக்கு பதிவு செஞ்சுப்பாங்க. அப்போது பேருந்து வராதுக்காக நடவடிக்கை எடுக்காத இந்த அரசாங்கமோ அல்லது காவல்துறையோ தங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக சாலை மறியல் பண்ணால் அவர்கள் மீது நிச்சயமாக வழக்கு பதிவு செஞ்சுருப்பாங்க. அவங்க அடுத்து என்ன பண்ணோம்? கோர்ட்டுக்கோ கேஸோ அலைய வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை பற்றி எத்தனை மீடியாக்கள் பேசியிருக்கு. ஒரு 2 அண்ணங்கை பசங்க இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு நாள் வந்து என்ன பண்ணானுன்னா, கீழாம்பாக்கத்துக்கு போயிட்டு தண்ணி நல்லா வருது, பாத்ரூம் சுத்தமாக இருக்குது, இங்கே பஸ் ஸ்டாண்ட் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க. இதுக்கப்புறமா அவங்க இதே மாதிரி போய் காட்டிருப்பாங்களா? காட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி திமுக எது செய்தாலும், ஏன்னா இவங்க வந்து பணத்துக்காக இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் விட்டுருவாங்க. இங்கே தினம் தினம் மக்கள் படுகின்ற அந்த அவஸ்தை, இந்த வேதனை, இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அதெல்லாம் காட்டக்கூடிய ஊடகங்களுக்கு இவங்க துட்டை போட்டுருவானுங்க. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எச்சப்பயலுங்க இந்த மக்களுடைய உண்மையான அவஸ்தையிலேருந்து காட்டவே மாட்டாங்க. அப்போது இதை யாரு காட்டணும்? யாரும் யோசிக்கணும், மக்கள் யோசிக்கணும். எத்தனையோ நல்ல விஷயம் பாமக செய்து எதையாவது உட்காந்து டிபேட் பண்ணுறாங்களா? மணிக்கணக்கா, நாள் கணக்கா, இல்லை வாரம் கணக்கா, என்றைக்காவது பாமக செய்கிற நல்ல விஷயங்களை எந்த டிவிலையாவது டிபேட் பண்ணுறாங்களா? ஆனால் ஒட்டுமொத்த மீடியாக்களும் எங்கே இருக்கு? பாமக வீட்டு வாசல்ல நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கோட்டைக்குள்ள சிங்கங்கள் என்ன பேசுது, எப்படி பேசுதுன்னு தெரியாம இருக்கும். அந்த கோட்டைக்கு வாசல் கிட்ட எல்லைக்கு தாண்டி இருக்கக்கூடிய நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த நாய்கள்லாம் இன்னைக்கு மீடியாக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கு. கோட்டைக்குள்ள என்ன பேசணும் தெரியாது. ஆனால் எக்கச்சக்கமான அவதூறுகள், தவறான செய்திகள், தவறான கணிப்புகளை கணிச்சிட்டு இருக்கானுங்க. ராமதாஸ் இது பேசியிருப்பாரு, அன்பன்பன் இது பேசியிருப்பாரு, பாஜக இது பேசியிருக்கோம், இங்க பயந்துட்டாங்க. ஏண்டா கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு எத்தனையோ குடும்பங்களை நடுத்தருந்துக்க வச்ச திமுக பயப்படாத விஷயத்த வந்து பாமக பார்த்து பயப்படும். எத்தனையோ கோடிகளையும் எத்தனையோ கொள்ளைகளையும் மலைகளும் சுரண்டி தின்ன அதிமுக அவர்கள் பயப்படாத வந்து இடியை பார்த்தும் இல்லை பாஜக பார்த்தும் பாமக பயப்படும். ஆனால் இவனுங்க பேசுகின்ற பேச்சு எப்படி? பாஜக பயந்துருச்சு, வழக்குக்காக பயந்துருச்சு, என்னடா அது? அதான் சொல்றேன், பாமகக்கார ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணணும்? ஒரு மீடியாவை மாறணும். கேட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்கிற நாயே கூடாது. பாமகவும் இருக்கக்கூடிய அடிமட்டை போர் வீரனா இருக்கணும். ஒவ்வொரு படை வீரனா, ஒவ்வொருத்தனும் படை வீரனா இருக்கணும். அதை பாமக தொண்டர்களை செய்யணும். இந்த எச்சக்கலை மீடியாக்கள் நம்மளை பத்தி என்றைக்கும் பேசாது. எவனோ எங்கேயோ செத்தனா அந்த பழி தூக்கி நம்ம மேல போட்டு டிபேட் பண்ணும். அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா திமுக போன்ற கட்சிகள் செய்கின்ற அயோக்கியத்தனம் மறைந்திருக்கும். இந்த தேசத்திலிருந்து ஒரு பெரிய கல்லை சிற்பமாக செதுக்கி கர்நாடகா போச்சு. அதை பத்தி ஒருத்தனும் வாய்ப்பை திறந்து பேசல. ஆனால் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கலன்றதை பற்றும் ஒட்டுமொத்த மீடியாக்கள் உட்கார்ந்து கதறது, கத்துது. இந்த எச்ச மீடியாக்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும்.